அஸ்ட்ரோ பக்தி டாக் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம். 26 மே 2025 இன்று திங்கட்கிழமை, விஸ்வவாசு வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள். 146 நாட்கள் நாம் கடந்து வந்துவிட்டோம். இன்னும் 219 நாட்கள் கையிருப்பில் உள்ளது. இன்றைய நாளிலே காலை 11:30 வரை சதுர்த்ததி திதி, பிறகு அமாவாசை. பரணி நட்சத்திரம் காலை 7:36 வரை இருக்கும். பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வந்துவிடும். அதனால் இன்றைக்கு கார்த்திகை விரதம் இருப்பது உசிதம். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 6:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் திங்கட்கிழமைனா 7:30 ராகு காலம் தெரியும். குளிகை மதியம் 1:30 3 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 10:30 12 மணி வரைக்கும். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நாளிலே ரிஷப லக்னத்திலே சூரிய உதயம் அப்படின்னு அந்த பார்க்கும்போது இருப்பு எவ்வளோ நேரம் இருக்குன்னா 3 நாழிகை இருக்கும், 4 வினாழிகள் இருக்கும். சூரிய உதய நேரம் அப்படின்னா 5:52 காலையில். கட்டங்கள் பிரகாரம் சூரியங்கள் கிரகங்கள் எங்கே அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் புதன் சேர்ந்து அமர்ந்திருப்பது ரிஷபராசிக்குள்ளர, மிதுனத்திலே குரு, செவ்வாய் கடகத்தில், சிம்மம் கேது அமர்ந்திருக்கிறார், கும்பத்தில் ராகு, சனியும் சுக்கிரனும் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே பரணி நட்சத்திரம் அப்படின்னால சந்திரன் மேஷ ராசிக்குள்ளே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் வரும். கன்னி ராசிக்கும் அதே போல் துலா ராசிக்கும் இந்த சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாள் திங்கட்கிழமை அப்படின்னாக்க சிவபெருமானுக்கு ரொம்ப நல்ல நாள். அமாவாசையின் ஆரம்பம் அப்படின்னு இருக்கிறதுனாலையும், முதியோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம், கடமைகள் எல்லாம் செய்வது, அதே மாதிரி தர்ப்பணாதி விஷயங்கள் எல்லாம் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் நல்ல விஷயங்களாக பலன்களாக நமக்கு மாறி வரும். இன்றைய தான தர்மங்கள் பண்ணுவதென்றால் அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. 11:45 12:15 வரைக்கும், காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும். இந்த நேரத்திலே நாம் தான தர்மங்கள் செய்யும்போது அது பல விதத்திலும் நமக்கு மகிழ்ச்சியையும் பொருள் வரவையும் என்றுமே நிலைந்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களும் தரும் அப்படின்னு வேத குறிப்பு உண்டு. பரணி நட்சத்திரத்தில் நார்மலாக என்னெல்லாம் பண்ணலான்னாக்க, இந்த வியாதியஸ்தர்கள் அவங்களெல்லாம் குளிக்க வைக்கிறதுக்கு எதாவது டே ஒன்றா இன்றைக்கி பண்ணலாம். விவசாயத்துக்கு மாடு வாங்கிறதுலாம் இன்றைக்கி பண்ணலாம். தானியங்கள்லாம் களஞ்சியத்தில் கொண்டு வரதுனா இன்றைக்கி பண்ணலாம். யார் மேலேனா எதான ஒரு ஆயுத பிரயோகம் அப்படின்னு சொல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். சதுர்த்தசி திதியும் இன்றைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த சதுர்த்தசி திதி நார்மலாக பல் சீரமைப்பதற்கு காலை 11:30 பல் சீரமைப்பதற்கு, இந்த கால் கை முடியல வர்மா கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போய் தைலம் தேய்க்கிறதுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்ல காரியம். மிதுன கன்னி ராசிகளுக்கு மட்டும் திதி சூன்யம் இருக்கிறதுனால கொஞ்சம் பைரவரை வழிபட்ட பிறகு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக இருக்கும். அமாவாசை நமக்கு தெரியும், இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் 11 மணி மேலே வருது. முன்னோர் வழிபாடு நார்மலாக உயர்த்தி கொடுக்கும்னு எல்லாரும் சொல்லுவோம். அதனால் அந்த தர்மத்திற்கும் அந்த தானத்திற்கும் சிறந்த நிதி வேறு எதுவுமே இல்லை. அழகாக வளர்த்துவிடும், அதை அழகாக செய்யலாம். இன்றைய திதி தேவதைன்னா சிவபெருமான். திங்கட்கிழமைக்கும் சிவபெருமான் இருக்கார், அமாவாசைக்கும் சிவபெருமான் இருக்கார். சிவனை சுதிப்பது இன்றைக்கு ரொம்ப நல்லது. கரணம் சகுனிகரணம். சகுனிகரங்கள் இந்த மந்திரங்கள், சாந்தி மந்திரங்கள், பரிகாரங்கள் இதெல்லாம் செய்கிறது நல்லது. தேவதா பூஜைகள் செய்வது நல்லது. திருநள்ளாறு சனீஸ்வர வழிபாடும் அவசியம். காகத்துக்கு உணக்கல்வி வைப்போம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான செயலாக வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைய கரணம் பார்த்தோம். சோபன அப்படிங்கிற யோகத்தில் இன்றைக்கி யோகம் இருக்கிறது. சோபன யோகம், இந்த வீடு வாங்கிறது பூமி வாங்கிறதுலாம் யோசித்து பண்ணுறதுலாம் இன்றைக்கி யோசிங்க, பண்ணலாம்.
விவாகம் செய்கிறத பற்றின டிஸ்கஷன்லாம் இன்றைக்கி பண்ணலாம். புதுசாக ஆடை அனுபரணங்கள் வாங்கணும்னா அதை பற்றின விஷயங்கள்லாம் சோபனம்னாலே நல்லதுன்னு அர்த்தம். சோபிக்கிறதுன்னா நல்லா வெளியில் வர்றதுன்னு அர்த்தம். அதனால் வாழ்க்கையில் வளங்களும் நலங்களும் பெருக்கி தரக்கூடிய நல்ல நாளில் இந்த நாள் இருக்கிறது அப்படின்னு மனசில் வைத்துக்கொண்டால் இந்த நாளின் தன்மை நமக்கு நன்றாக புரிகிறது. தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ராசிக்கான பலன்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. தைரியம், பொறுமை, நிதானம், தன்னிலைப்படுத்துவது, நம்ம போஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் அழகாக வச்சுருக்கிற நீங்கள் இன்றைய நாளிலே பண வரவை எதிர்பார்த்து காத்திருக்கொண்டிருந்தீர்களானால் பண வரவு கிடைக்கும். செலவுகள் இன்றைக்கி கட்டுக்குள்ளே இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெண் அல்லது பிள்ளைகளின் திருமண விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது கொஞ்சம் அப்புறமா பண்ணிக்கலான்னு மைண்டில் வச்சுக்கோங்க. வாரத்தின் பிற்பகுதியில் இன்றைக்கு திங்கள் என்றால் சோமவாரம்னு ஆகிடும். சோமவாரத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து செஞ்சுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். வேலைக்கு போகிற அன்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பணி சுமை அப்படிங்கிற இருக்கக்கூடிய சூழ்நிலையும், உடல் அசதியும் சோர்வும் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஏற்கனவே வெயில், சூடு, உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தன்மை நமக்கு இருக்க தான் செய்யும். அதனால் குடும்பத்துலேயும் ஒரு சூழ்நிலை அமைதி இல்லாமல் சூழ்நிலை காட்டுகிறது. கொஞ்சம் உங்கள் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருந்துடுங்க. அவங்களுடைய ஃப்ரிக்ஷன் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். எதிர்பார்க்குற பெரிய லாபங்கள் இல்லைனாலும் லாபம் உண்டுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளுக்கு 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைக்கி அமாவாசை திங்கட்கிழமை அப்படின்னா துர்க்கையை வழிபடுவதும் ரொம்ப நல்ல விஷயமாக அமையும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய மகிழ்ச்சியான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. குடும்பத்திலே உறவினர் வருகையாலே சுப நிகழ்ச்சி ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டது. பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் இன்று. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்கு உங்கள் பக்கம் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலை. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டு. உடல் நலையிலேயே சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் உடனுக்குடன் சரி செய்து விடலாம். மருத்துவரின் ஆலோசனையுடன் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். உங்களுக்கு வேலைக்கு போகும்போது சில ப்ரெஷர்ஸ்லாம் உண்டு. ஒரு சிலருக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஆஃபீஸ் ரொட்டீன்ஸில் இருக்குது. எந்த ஒரு வேலைக்கும் புதிய மாற்றத்திற்கும் இடமாற்றத்திற்கும் நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கான அனுகூலமான கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் ரொட்டீன்ஸ் கரெக்டாக இருக்கும். பெரிய லாபத்தை எதிர்பார்த்து முதலீடு பெருசு பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இன்றைக்கு நல்லது. மனதிலே சஞ்சலம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வியாபாரத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது நல்லது. கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதும் இன்றைக்கி முக்கியமான விஷயமாக வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்னு பார்க்கும்போது மனசிலே நிம்மதி தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேலையில் கொஞ்சம் சலுகைகளை எதிர்பார்த்து செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் சலுகையை கொடுக்கும். அதனால் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை நோக்கி செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 6. இன்றைக்கு வணங்க வேண்டிய பெருமாள், பெருமாளை வணங்க வேண்டியதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் வளங்களையும் நலங்களையும் பெற்றுத்தரும். ஏன்னா எப்போவுமே பெருமாளுடைய கூடவே இருக்கிறது ஸ்ரீதேவி என்கிற லக்ஷ்மி. அவர் இருக்கிறதுனால எப்போவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் தருவதாக அமையட்டும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே அழகாக நைஸாக பார்த்து நைஸாக பேசி எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத நாள் அப்படின்னே சொல்லலாம். பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைய நாளிலே
கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் இருந்தாலும் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால சந்தோஷம் எப்பவும் பெருநிலாக இருக்கும். அவசிய தேவை அப்படின்னு கேட்டால் கூட கொஞ்சம் கடன் வாங்குறது மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. கடன் உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத மனசில் வைத்து கொள்ளுங்கள். திருப்பி கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால கடன் வேண்டாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இன்றைய நாளுக்கு கொஞ்சம் வெளியில் போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குற ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அந்த சூழ்நிலையினால ஒரு நல்ல பழைய ரீகாலிங் அப்படின்னு சொல்லுவோம், பழைய அலுமினின்னு சொல்லுவோம், ரீகால் திங்ஸ் சொல்லுவோம். அப்படி அவங்கள பார்த்த சந்தோஷம், பழைய நிகழ்வுகளெல்லாம் நம்ம திருப்பி ஞாபகப்படுத்தக்கூடிய நாள் இன்று. அதனால் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இன்றைய நாளிலே பெருசாக ஆஃபீஸில் சலுகையெல்லாம் எதிர்பார்க்கலைனாலும் ரொட்டீன்ஸ் கரெக்டாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு இடமாறுதல்கள், பிரயாணங்கள், சின்ன சின்ன பிரயாணங்கள் தோன்றும். அதெல்லாம் லாபத்தாக தான் முடிகிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உழைப்புனாலே வரக்கூடிய ஊதியங்கள் உண்டு அப்படிங்கிறது மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாபார அன்பர்களுக்கும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்கேன், போரும் பரவாயில்ல, இன்றைக்கி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல விசேஷங்களை பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும். பண வரவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும். தேவையற்ற செலவுகள் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் உற்சாகமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது, அதெல்லாம் அனுசரணையாக போயிடும். இனிமேல் சண்டை வேண்டான்னு ஒரு சமாதான கொடி கிடச்சிரும், அதில் சந்தோஷம் கிடைக்கும். சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. உணவில் கொஞ்சம் பரிமாறும் போது சில பண்டங்கள் கெட்டு இருந்தாலும் உடனே எடுத்து விட்டுருங்க, அது வேண்டாம். ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணமாக சில பிரயாணங்கள்லாம் உண்டு, அதனால் சாப்பாடு டைமிங்கும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. அதனால் வயிற்றுப்போக்கு இல்லை வயிற்று வலி வருவதுக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்டுது, கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சில அன்பர்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது வேலை ஜாஸ்தி இருக்கவும் ஸ்ட்ரெஸ்ஸோடையே போகிறீங்க, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி காலையிலே கொஞ்சம் தியானம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வேலை ஜாஸ்தி இருக்க போது அதுக்கான பலன் கிடைக்க போகுதுன்றதும் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு பலன் உண்டு, கவலைப்படாதீங்க. வியாபாரத்தில் இருக்க அன்பர்களுக்கும் அதே மாதிரி தான். என்னென்ன வியாபாரம் நடக்கணும், புதிய உத்திகள் என்னெல்லாம் பண்ணணும், கொஞ்சம் லைனாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கடையை தரங்க. இன்றைய வியாபாரத்தில் இதுதான் டார்கெட் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா போங்க. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான கோப்பு பண்ணுங்கள். அது வரலைன்னு வருத்தப்பட வேண்டாம், ஆனால் நிம்மதியாக இருக்கலாம். இன்றைய நாளைக்கு குடும்பத்தில் இருக்கிறவருக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பைசா பிரச்சனையெல்லாம் இல்லை. கணவன் கொஞ்சம் பேசலையே என்று இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட பேசி பிணக்கு இல்லாமல் இருந்துருவீங்க, அதில் சந்தோஷம் வந்துடும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் அடிஷ்னலாக பேர்டன் இருக்கும். 2, 6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே வரவு செலவு 2 ஈக்குவலாக இருக்கும். பெருசாக ஒரு மாற்றங்கள் இல்லாத நாளாகவும் ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள். சகோதரர்கிட்டே கொஞ்சம் சில மன வருத்தங்கள்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. கொஞ்சம் வார்த்தையை தடித்தகில்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. திருமண வரன் தேடுவதற்காக சில பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டி வரும். அதனால் சில அலைச்சல்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. சில அன்பர்களுக்கு ஆஃபீஸில் சில சலுகைகள் கிடைப்பதனாலே சந்தோஷம். எக்ஸ்ட்ராவாக எனக்காக கொடுக்குறாங்க சார், அதெல்லாம் கொஞ்சம் அலைய விடுறாங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பயணங்கள் சில வகையிலே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்னு சொல்லுவோம், அதெல்லாம் பெனிஃபிட்டாக கிடைக்கும். சில இதில் ஏன் போனோன்னு தெரியல, என்னை சும்மா அலைய விட்டாங்கன்னு ஒரு வருத்தத்தையும் கொடுக்கும். அப்படி மிக்சடாக இருக்குது. ஆஃபீஸ் ரொட்டீனில் எல்லா ஒர்க்கையும் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்களேன்னு ஒரு வருத்தமும் ஒரு தாக்கமும் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். வியாபாரத்தை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் பேர்டனாக இருக்கும். நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வரலையேன்னு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும்.
கிரெடிட் அண்ட் டெபிட் கொஞ்சம் மேட்ச் ஆகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்குது. வசூல் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் லைன் அப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வசூல் பண்ணிவிடுங்க. அது இன்றைக்கி கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். இந்த வாரத்தின் முதல் நாள் இன்றைக்கி கொஞ்சம் அதை செலவு பண்ணுங்கள். கொஞ்சம் தர்மம் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ஜித் முகூர்த்தம்ன்ற 11:45 12:15 எதியான ஒரு தர்மம் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் கையால் பண்ணுங்கள். வியாபாரம் செழிப்பாக வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழப்பம் இல்லாத நாள் அப்படின்னே சொல்லலாம், ஒரு நல்ல நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான ஒரு சூழ்நிலை காட்டப்படும். உங்களுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி அப்படின்னு இருக்கும், சின்ன இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் இருக்கும். சரியாக சிக்கிக்காமல் இருந்தால் நல்லது. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே அமாவாசை திங்கட்கிழமைன்னா பைரவரை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பெருநிலாவே எப்போவுமே மன நிம்மதியும் வாழ்க்கையிலே நல்ல உயர்வையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. எப்போவுமே கொஞ்சம் பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கிற நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் ஏமாற்றம் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதில் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் வார்த்தைகள் மட்டும் கரெக்டாக அளந்து பேசிட்டிங்கன்னா நல்லது. கொஞ்சம் மிஸ் அவுட் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா கொஞ்சம் இன்றைக்கி சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் மிஸ்பெல் அப்படின்னு சொல்லுவோம், தவறுதலாக வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவதெல்லாம் வார்த்தை வரும். கொஞ்சம் அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. பைசா பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஓரளவுக்கு பைசாலாம் வந்துடும். மைண்டில் நிறைய ஸ்பெக்குலேட் பண்ணலாமா, ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே போகலாமா, ஷார்ட் டேர்ம் மணி பண்ணலாமா, இப்படி எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் இன்றைய தாளில் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. மறதி வருவதற்கான வாய்ப்புகள் உன்னதால் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 வாட்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு கிளம்புங்க. சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க, உங்கள் நண்பர்கள் யாருன்னா ஓட்ட சொல்லி நீங்கள் போங்க கூடவே. கொஞ்சம் பாதுகாப்பு அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்காம இருந்த நண்பர்களையெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இன்றைக்கி. அப்படி பார்க்கும்போது பழைய அனுபவங்களெல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள். சிலருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். தற்காலிக இடமாற்றத்தினால் குடும்பத்தை பிரியக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படின்னு ஓரளவுக்கு கிடைக்கும், ஒன்றும் பெரிய இல்லை. ஆனால் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அப்படிங்கிறது மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள், மகிழ்ச்சிகரமான நாள், பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3, 5 என்ற எண்ணை பயன்படுத்தும். இன்றைய நாளிலே நமக்கு சகுனி கிரணம் அப்படிங்கிறதும் திங்கட்கிழமை அப்படிங்கிறனாலையும் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. எதையும் நிறுத்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் எந்த வேலையும் செய்வதுன்றதால் தீர்மானமாக இருப்பீர்கள். அதனாலே உங்களுக்கு பண நெருக்கடி அப்படிங்கிறது வருவதற்கு இன்றைய நாளிலே சூழ்நிலை இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண வரவு உண்டு. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த செலவு மட்டும்தான் இருக்கும், புதிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. திருமண வயதிலே உள்ள அன்பர்களுக்கு அதே மாதிரி வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வரன் தேடுபவர்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல ஒரு வரன் அமைவதற்கும் வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் பிரியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்ததுனால சூழ்நிலாம் மாறும். இன்றைக்கி கொஞ்சம் அந்யோன்யமாக வாரத்துக்கு வாய்ப்பு வரும். ஆனாலும் இன்றைய நாளிலே சித்திரை நட்சத்திரத்திலே நமக்கு இந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் பிணக்குகளை கண்டினியூ பண்ணக்கூடிய ஃபேமிலியும் இருக்கும். அதனால் கொஞ்சம் அதையும் பார்த்துக்கிடுங்க. மனதிலே உற்சாகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் மாறாட்டமான உற்சாகம் தன்மை குறைவாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. மிக்சட் டே தான் இன்றைக்கி. புதிதாக வேலைக்கு பண்ணுறது, வேலையை மாறுறது அப்படிங்கிற டிசிஷன் மேக்கிங் ஏரியாஸை இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கடையை மாற்றுறது, கடையை பெரிவாக்குறது, இதெல்லாம் கூட இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. இருக்கிற ரொட்டீன் போதும் அப்படின்னா சூப்பர் டூப்பர். இன்றைக்கு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆஃபீஸ் ரொட்டீனில் போகிறவங்களுக்கு சில விஷயங்களில் அடுத்தவருடைய வேலைகள்லாம் செய்கிறதுனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
24 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளில் சில சிக்கல்கள் இருப்பதனாலே சிக்கல்களை தீர்க்கணுன்னாலே விநாயக பெருமானை வழிபடணும். விநாயகமூர்த்தியை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் விக்னம் இல்லாமல் நல்லபடியாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய குடும்பத்தில் அனைத்து உறுப்பினர்களையும் கரெக்டாக உங்களோட அனுசரித்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய சாதனை என்னென்னா எல்லாரையும் உயர்த்துவது. அப்படி எல்லாருக்கும் எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிற உங்களுக்கு இன்றைய நாளிலே பண வரவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கும். பெருசாக ட்ரமாட்டிக்கலாக மூமெண்ட் இருக்காது. ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கும் அது ரிலேட்டடாக கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவ செலவுகள்லாம் பண்ணுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அதெல்லாம் சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட சிலவங்க பிணக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க, உங்கள்கிட்ட மிஸ்பெல் பண்ணி சில தவறுதான புரிதல்களாக இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகும். அந்த ரெக்கன்சிலேஷன் டே அப்படின்னே இன்றைக்கி மைண்டில் வச்சுக்கலாம். ஆஃபீஸில் போகும்போது உங்களுடைய விஷயத்தில் சில பாராட்டுதல்களை எதிர்பார்த்து செல்லலாம். நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கீங்க, அதனால் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சது சிலவங்க சொல்வதில் சந்தோஷம் கிடைக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சக பணியாளர்கள் உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறிதளவு லாபம் உண்டு. பெரிய அளவுக்கு லாபம் இல்லைனாலும் ஓரளவுக்கு லாபம் நான் ஒன்று எச்சரிக்கை பார்க்கலாம். கடன் கொடுக்கறதுனால வந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். கிரெடிட் சேல்ஸ் கொஞ்சம் உங்களை ப்ரெஷர் கொடுக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் கடன் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இன்றைக்கி நல்லது. இன்றைக்கி அவாய்ட் பண்ணி இன்றைக்கி நான் கொடுக்கல 4 நாளைக்கு தரேன்னு சொல்லிக்கிடுங்க. குடும்பத்தை நிறைவேற்றும் பெண்களுக்கு காசில் கொஞ்சம் கராராக இருந்துடுங்க. ஏன்னா அடுத்து குழந்தைகள்லாம் கேட்கக்கூடிய போது காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை காட்டுறது. அதனால் கொஞ்சம் அதில் கராராக இருந்துக்கிடுங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் எல்லாரையும் அனுசரணை பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரொட்டீனை பார்த்துக்கிடுங்க. 1-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைக்கு உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதனாலே மகிழ்ச்சி தருவதாக அமைவதனாலே சந்திரனை வணங்குவது அப்படின்னா ஸ்ரீதேவியை வணங்குவது. அது அப்படியே நம்ம லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும்னால இன்றைக்கி லக்ஷ்மி தேவியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சத்தை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் என்ற நல்ல செய்தி உண்டு. நண்பர்களின் சந்திப்பு மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய நாளன்று. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் பிணக்குகள் இருந்தது, இப்போ சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க. பண வரவு ரொம்ப நாளாக கொடுத்து வச்சுருந்த காசெல்லாம் வரல சார் அப்படின்றதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்கக்கிட்ட ஒரு 11:45 12:15 கொஞ்சம் போயிட்டு கேளுங்க, கொஞ்சம் பணம் கொடுங்க, அப்படி கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வரும். உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்கு தீர்ந்ததுனாலே வீட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்ததுலேயே அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரம் தேடுவதற்காக சில வெளியிலெல்லாம் அலையக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் அலைச்சலும் சோர்வும் கிடைக்கிறது. அதனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். அந்த டயர்ட்னு கொஞ்சம் மத்தியான வேலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்கள் பணியில் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் வேலையில் பேர்டன் இல்லாமல் இருக்கக்கூடிய நாள்லேயும் இந்த நாள் உண்டு. பெருசாக ட்ரமாட்டிக்கலாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஓரளவுக்கு ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ் ரொட்டீன்ஸ் இருக்கும். வியாபாரத்தில் புதிய உக்திகள் எல்லாம் புகுத்தக்கூடிய நாள் என்று ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். உங்கள் பணியாளர்களே உங்களுக்கு சொல்லித்தருவாங்க, சார் இப்படி நம்ம சேல் மாற்றி கொடுக்கலாமா, கொஞ்சம் விற்கிறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இருந்தால் எடுத்துக்கிடுங்க, நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஓகே அப்படிங்கிற டே. வேலைக்கு போகிற பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பணியில் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்த வேலையில் தலையிட்டனால் வந்தவுடைய பிரச்சனைகள் உண்டு. இன்றைய நாளில் 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற குரு அப்படிங்கிறதுனால ஸ்ரீ ராமபெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு அனைத்து விதமான சுபிட்சத்தையும் வளத்தையும் நன்மையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. மகர ராசி அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருக்கு? எல்லாருக்கும் சந்தோஷம். எப்படி சந்தோஷம்? நான் எல்லாரையும் மாற்றுவேன், எல்லாரையோட முன்னுக்கு வருவேன், நான் எவ்வளோ தூரம் கீழே இறங்கினாலும் மேலே வருவேன் அப்படின்னு எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கொண்டவர் நீங்கள். பணம் ரிலேட்டடான விஷயங்களிலே குறைவில்லாத பணத்தை அள்ளுவதற்கான வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஆசாமி நீங்கள்.
அதுக்காக இன்றைக்கி பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு பிறகு நீங்கிவிடக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி காட்டுது. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் ஆலோசனை செய்யுங்க. வியாபாரத்துலேயும் பெரிய முடிவுகள் எப்படின்னா கொஞ்சம் ஆலோசனை செய்து விடுங்க. அனுபவஸ்தர்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் வேலை சும்மா ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ரொட்டீன் இருக்குது. அடுத்த ஒரு வேலையும் நீங்கள் சேர்த்து செய்யணும். சிலவங்க லீவு போட்டு போயிருப்பாங்க. அந்த வேலையும் உங்களுக்கு பிகினிங்லேயே வந்து சேருது. அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். எக்ஸ்ட்ரா அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலை காட்டுது. இன்றைய நாளிலே விற்பனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லைங்க, சுமாராக தான் இருக்கும். ஆனாலும் லாபத்தை ஓரளவுக்கு கொண்டு வந்துடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. லாபம் மட்டுப்படாது இருக்கிறதுனால சந்தோஷத்தை பெருக்கி கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சந்தோஷம் இருக்கும். பெருசாக ஆஃபீஸில் ரொட்டீன்லாம் மாறலைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இருக்கும். இன்றைய நாளிலே அதிர்ஷ்ட எண் 2, 9. சிவபெருமானை வழிபடுவது திங்கட்கிழமை ரொம்ப நல்லது. அதிலும் சகுனி கரணம் அப்படிங்கிற இந்த நாளிலேயும் அமாவாசை திதி அப்படிங்கிறதுனாலையும் சிவனை அதிகமாக வழிபட வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களுக்கு நீங்கள் மனதை வைத்து கொள்ளுங்கள். பைரவரை எஸ்பெஷலி வழிபடுங்க. இன்றைக்கி சாயங்கால வேளையில் பைரவர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணி புதிய எண்ணங்களையும் ஊக்கங்களையும் ஆக்கங்களையும் உங்களுக்கு தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நண்பர்களை ஒருங்கே அமைந்தவர் நீங்கள். யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு அழகாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு பயணங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. குடும்பத்திலே கொஞ்சம் நிம்மதி குறைவான சூழ்நிலையும் காட்டுகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பைசா ரிலேட்டட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும். செலவுகள் கட்டுப்படும். புதிய செலவுகள் எதுவும் இல்லைங்கிறதே உங்களுக்கு ஆறுதலான செய்தி. திருமண நிகழ்ச்சிகள், திருமண வரவுகள், திருமண சம்பந்தப்பட்ட வரன் தேடுவது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும், சிலருக்கு ஆடை ஆபரணத்தை வாங்குவதற்கான எண்ணங்கள் வருவதற்கும், பூமி வாங்குவதற்கான எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் காட்டுகிறது. அதனால் இன்றைக்கி நிறைய மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூலமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா நடக்க போகுது. அதனால் நல்ல விஷயங்கள் இருக்குது. அலுவலகத்திலே கொஞ்சம் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்தீர்கள் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. அதனால் பாராட்டு உண்டு. வேலை செய்யும்போது ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கலாம். சக பணியாளர்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்து கொண்டீர்களானால் அவர்கள் உங்களோட எல்லாம் இணக்கமாக இருப்பார்கள் என்ற ஒரு கூடுதல் தகவல் மைண்டில் வச்சுக்கோங்க. வியாபாரம் விற்பனை கொஞ்சம் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தோட லாபம் அதிகரித்தனால கொஞ்சம் விரிவாக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கடையில் இருக்குது சார், அதெல்லாம் நான் பண்ணட்டுமான்னு கேட்பீங்க. அதெல்லாம் பண்ணலாம். கடன் கிரெடிட் சேலெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. அதுதான் முக்கியமான விஷயம். போன வாரத்தில் என்னெல்லாம் நடந்தது கொஞ்சம் ரெக் பண்ணி அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறத வழியை பாருங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற டே. ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சலுகை இல்லாத நாள். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபடுவதைப் போல ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான மேஷத்திலே சந்திரன் இருக்கும்போது இன்றைய நாள் துவங்குகிறது. மேஷ ராசிக்குள்ளே இருக்க சந்திரன் குடும்பத்திலே அமைதி இல்லாத தன்மையெல்லாம் ஏற்படுத்தி விடுவாரா அப்படின்னா இல்லைங்க, கொஞ்சம் செலவுகளெல்லாம் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் விஷயம். குடும்பத்து ரிலேட்டடான செலவுகள் உண்டு. ஆனால் கட்டுக்கடக்கக்கூடிய செலவுகள் தான். அதற்கேற்ற திருப்திகரமான வசூலும் உண்டு. பெண் அல்லது பிள்ளையின் திருமண விஷயமாக கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றதுக்கும் அதுக்கான கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். வெயில் நேரத்தில் அலைஞ்சிங்கனாலே டயர்ட்னஸ், சோர்வு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதனால் அந்த சோர்வு டயர்ட்னஸ்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி காட்டுது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து ஒற்றுமை இருப்பதனாலே கொஞ்சம் ஓகே ஆகிடும். இன்றைய நாளின் பிற்பகுதியிலே கொஞ்சம் நீங்கள் சொன்ன வார்த்தையை மீறுவதனாலே கொஞ்சம் கடுப்பாயிட்டு அவங்க எதாவது சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. வழக்கு விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நிலுவையில் இருக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்த கடன் கொஞ்சம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு நல்ல செய்தி உண்டு.
தேவையற்ற வீண் செலவுகளும் ஒன்று வந்து நிற்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆஃபீஸில் ரொட்டீனில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணுங்கள். வேண்டாத வேலைக்குள்ளே இன்வால்வ் ஆகாதீங்க. அடுத்தவங்க வேலைக்குள்ளே டெஃபினட்டாக உங்களுக்கு ரொட்டீனே கிடையாது, விட்டுடுங்க. ஆஃபீஸில் இருக்க மாதிரியே ஆஃபீஸ் கோயர் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா பொறுமையை இன்றைக்கி மெயின்டைன் பண்ணணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்தவரைக்கும் பைசா வரவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளிலே 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், அதிதேவத்தை அப்படின்னு சொல்லிப்பாவது சனீஸ்வரனே இன்றைக்கி இருப்பதனாலே சிவபெருமானை வழிபடுவதால் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.